இப்போ நீங்கள் ஒரு கியூவில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேர்க்கிறது. சரி, முகத்தை துடைக்கலாம் என்று உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு கர்ச்சீப் எடுக்கிறீங்க. கர்ச்சீப்போடு சேர்ந்து ஒரு 10 ரூபாய் நோட்டும் கீழே விழுகிறது. என்ன செய்வீங்க? டக்குன்னு குனிஞ்சு அந்த 10 ரூபாய் நோட்டை தானே முதலில் எடுப்பீர்கள். அதன் பின் தான் உங்கள் முகத்தை துடைப்பீர்கள். உண்டா இல்லையா? இந்த அளவிற்கு உங்களுக்கு பரபரப்பை தந்தது எது? பண உணர்வு, மணி கான்ஷியஸ்னஸ். பண உணர்வு என்பது அந்த அளவுக்கு இதயத்தோடு இணைந்திருக்கிறது, இரத்தத்தோடு கலந்திருக்கிறது. இந்த அளவுக்கு பண உணர்வு உங்களுக்கு இருக்கிறது என்றால் நேர உணர்வு இருக்க வேண்டுமே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நேர உணர்வா? அது என்ன நேர உணர்வு அப்படின்னு பார்க்கிறீர்களா? வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டிவேஷ்னல் பேஸ்கெட். பண உணர்வு இருந்தால் மட்டுமே போதாது. நேர உணர்வு என்பது கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. ஒரு சிலரை பார்த்தோம் என்றால் பார்க்கில் உட்கார்ந்து கொண்டு நண்பர்களோடு அரசியல், சினிமா, கிரிக்கெட் என்று ஒரு 2 மணி நேரம் அலசுன்னு அலசி தீர்ப்பார்கள். இந்த மூன்றில் எதுவுமே இவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்று தெரிந்தாலும் கூட உலகமே இவர்கள் கருத்துக்களுக்காகத்தான் காத்திருக்கிறது என்று ஆவேசமாகவோ விரக்தியாகவோ வியாக்கணம் பேசுவார்கள். கீழே விழுந்த 10 ரூபாய் தாளை பதறி எடுக்கிற அளவுக்கு பண உணர்வு இருக்கிற நீங்கள் தெரிந்தே தினமும் ஊர்க்கதைகளை பேசி நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக தேங்கி நிற்கும் சில முக்கியமான வேலைகளையாவது முடித்திருக்கலாம். மனைவியின் வேலைகளில் ஓரளவிற்காவது உதவி செய்திருக்கலாம். பிள்ளைகளின் படிப்பு விஷயத்தை பக்கத்தில் இருந்து என்ன ஏது என்று கேட்டு அவர்களிடம் அதை பற்றி பேசி முடிவெடுக்கலாம். வீட்டில் இருக்கும் பெரியவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். மாத கணக்கில் குவிந்து கிடக்கும் நியூஸ் பேப்பரை அடுக்கி எடுத்து எடைக்கு போட்டிருக்கலாம். 100 படிகள் ஏற வேண்டிய நீங்கள் 8வது படியிலே உட்கார்ந்து கொண்டு எனக்கு என்ன குறைச்சல், நன்றாகத்தானே இருக்கிறேன் என்று ஒரு போலியான திருப்தியில் பொழுதை போக்கிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் எத்தனை படிகள் தான் ஏறியிருப்பீர்கள்? ஆமையை விட 1000 மடங்கு வேகம் முயலிடம் இருந்தது. என்ன பிரயோஜனம்? பந்தயத்தில் கலந்து கொண்ட பின் பாதி தூரத்தில் படுத்து தூங்கிவிட்டால் பரிசு எப்படி கிடைக்கும்? வேகம் இருந்தும் வீரம் இருந்தும் ஆற்றல் இருந்தும் தோற்று போய்விட்டதே முயல். நீங்களும் சரியான திசைகளில் செல்லாமல், சரியானபடி முயற்சிகளை எடுக்காமல், வலிமை மிகுந்த வாலிபத்தை தொலைத்துவிட்டு ஆடி அடங்கிய பின் ஐயோ அதிர்ஷ்டம் இல்லையே என்று புலம்பப் போகிறீர்களா? நாம் நேரத்தை அலட்சியப்படுத்தினால் காலம் நம்மளை காயப்படுத்திவிடும். மாத சம்பளம் வாங்கும் ஒருவர் தினசரி 8 மணி நேரம் வேலை பார்க்கிறார். அதுவே அவர் ஓவர் டைம் வேலை செய்தால் அதற்கான சம்பளத்தை எப்படி வாங்குகிறார்? மணிக்கு இத்தனை ரூபாய் என்று தானே. வழக்கமாக 7 மணிக்கு கடை திறக்கும் கடைக்காரர் 6 மணிக்கு கடை திறந்தால் கூடுதல் 1 மணி நேரத்தில் கல்லாவில் 200 ரூபாய் பார்ப்பார் தானே. நம் கையில் இருந்து கரைந்து போகும் நேரம் காசையும் கறந்து விட்டுதான் போகிறது. ஒரு பிரயோஜனமும் இல்லாமல், ஒரு பைசாவும் சம்பாதிக்காமல், ஊர்கதைகளை பேசியும் உறங்கிக் கொண்டும் நேரத்திற்கு டாட்டா சொல்லி அனுப்பிக்கொண்டே இருந்தால் வறுமை உங்களுக்கு ஹாய் சொல்லி வந்துவிடும். நேர உணர்வு மட்டும் உங்கள் நெஞ்சில் இருந்தாலே போதும், வாழ்க்கை வசந்தமாக மாறும். தான் சாதிக்காததை தன் பிள்ளையாவது சாதிக்க வேண்டும் என்கிற ஆசை எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். நீங்கள் படிப்பதற்காக உங்கள் அப்பா பட்ட கடனை நீங்கள் தான் அடைக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திலும் ஒரு முன்னேற்றம் காண வேண்டும். இந்த மாதிரி எவ்வளவோ பொறுப்புகள் உங்கள் தோளில் இருப்பது தெரியும் தானே. அந்த பொறுப்புணர்வுக்கு புழுதி படியாமல் இருந்தாலே போதும், நேர உணர்வு நெஞ்சோடு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேர உணர்வு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தொடுங்க. ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.